ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்துச்சு என்னை முழுமையா உங்க கையில தந்துடுறேன் அப்படிங்கிறதா அந்த ஆராதனை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதுதான், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, என்னை முழுசா உங்க கையில தந்துடுறேன். எத்தனை பேர் ஆராதனை சொல்ல தயாரா இருக்கிறீங்க? அவ்வளவுதான், ஆராதனைக்கான அர்த்தம் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்க மாட்டோம், பக்கத்தில் உள்ளவங்க பத்தி யோசிக்க மாட்டோம். நான் முழுமையா என்னை உங்க கையில தர்றேன் ஆண்டவரே, இதுதான் ஆராதனைக்கான அர்த்தம். சரிங்களா? அதனால கூச்சப்பட வேண்டாம். ஏன்னா பக்கத்துல நிக்கிற அக்காளோ, பக்கத்துல நிக்கிற அண்ணனோ, பக்கத்துல நிக்கிற முன்னாடி பின்னாடி நிக்கிறவங்களோ நமக்கு எந்த விதத்திலும் உதவ போறது இல்லை. அவங்க மூலமா நமக்கு எந்த கிடைக்க போறது இல்லை. நமக்கு நன்மை தருவதற்கு ஒருத்தர் உண்டு, அவர் இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால பக்கத்துல உள்ளவங்களை பார்க்காம, அங்க உள்ளவங்க இங்க உள்ளவங்களை பார்க்காம நம்ம அடுத்த ஒரு பாடலை அப்படி கைகளை தட்டி ஆண்டவரும் நானும் மட்டும் அதை மட்டும் யோசித்து ஒரு பாடலை பாடிச்சு அப்படியே ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். சரிங்களா? சேர்ந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. சரியா? எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, கைகளை தட்டி இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிக்க போறோம். பின்னாடி இருக்கிறவங்க முடிஞ்ச அப்படி சேர்ந்து வந்துருங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆவியானவர், ஆபிரகாமின் ஆண்டவரும் ஈசாக்கின் ஆண்டவரும் யாக்கோபின் ஆண்டவருமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உம்மை நாங்கள் மாட்சிமைப்படுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் இருதயத்தினுடைய ஆழத்தில் இருந்து மீண்டும் ஒரு முறை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஒரு முறையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய விலை மதிக்க முடியாத எங்களுக்காக நீங்க சிந்தின அந்த கல்வாரி இரத்தத்தினால கழுவி தூய்மைப்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வினாடி வர இயேசுப்பா, நாங்க உங்களுக்கு விரோதமா, உங்க வசனத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, பரலோகத்துக்கு விரோதமா, உங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமா, உங்களுடைய திருவுளத்துக்கு விரோதமா நாங்க இந்த வினாடி வர செய்த எங்களுடைய எல்லா பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை தயவாய் எங்களுக்கு மன்னிச்சு எங்களுடைய இரத்தத்தினால கழுவி தூய்மைப்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளிலே உங்களுடைய வேதத்தை வாசிக்க போறோம், தியானிக்க போறோம், ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, மனித சுயங்களோ, மனித புத்திகளோ, மனித அறிவுகளோ, மனித ஆலோசனைகளோ வெளிவராதபடி முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆண்டு நடத்தும்படி பரிபூரண ஆளுகைக்கு தருகிறோம். எங்களையும்
எங்களுடைய யாதொன்றையும் யாதொருவரையும் இரத்தத்தினால வசனத்தினால முத்திரையிடுவீராக. இந்த செகண்ட்ல இருந்து ஆண்டவரே, இந்த தியான முடிவு வரையிலான நிமிஷங்கள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் விளங்க பண்ணுவீராக. மனிதனுடைய ஆலோசனைகள் இல்ல ஆண்டவரே, தேவ ஆலோசனை நிலைக்க பண்ணுவீராக. கரத்திலே தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னையும் உங்க கையில தரப்பா. அடியனையும் உச்சம் கையில் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரத்தத்தினால கழுவி தூய்மைப்படுத்தி, என் நாவும் ரத்தத்தினால கழுவி, என்னுடைய நாவும் அக்கினினால சுட்டெரித்து, என் நாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் புள்ளியுமாக நீங்க இருந்து நாம மகிமைக்கு ஏதுவான கருவியாக பயன்படுத்த என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்க கையில தரேன். நான் அல்ல, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் அமருவதற்காக இந்த தவக்காலத்திலே ஒரு அருமையான தியானத்தை உங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே கூடியிருக்கிறீர்கள். இந்த நாளிலே இந்த தியானத்திற்காக என்னை அழைத்து பயன்படுத்தும்படியாய் என்னை அழைத்து உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த பழைய அந்த வார்த்தைகள் இப்போ பயன்படுத்துறது இல்லை. இந்த கஸ்தி நாளும்பாங்க, தெரியுமா? முன்னாடி இப்போ என்ன இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஸ்தி நாள். பெரிய ஐயாவே சொல்றாங்க, இல்லை கேள்விப்பட்டது இல்லை அப்படிங்கிறாங்க. கஸ்தி நாளும்பாங்க. அம்மாமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம். கஸ்தி நாளும்பாங்க. இந்த தவக்காலங்களை கஸ்தி நாளும்பாங்க. நமக்கு இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னே, இந்த தவக்காலம் நமக்கு திருச்சபை நியமிச்சிருக்குது. நம்ம எல்லாரும் இந்த தவக்காலத்தில் நிறைய பேர் தினமும் நோன்பு இருப்போம், தினமும் சாப்பிடாம இருப்போம், அந்த நம்முடைய அசைவ உணவுகளை தவிர்ப்போம், நிறைய அடிக்கடி கோயிலுக்கு போவோம், உட்காருவோம். அந்த தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். நம்முடைய உடைகளில், நம்முடைய உள்ளத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம இது தவக்காலம் அப்படிதானே? நீங்கள் இங்கே பேசணும், அங்கே பேசுகிற சத்தம் கேட்கணும். இது தவக்காலம். இந்த தவக்காலம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த தவக்காலம் துக்கமான காலமா சந்தோஷமான காலமா? துக்கமான காலம். அதனால நம்ம என்ன செய்யணும்? அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே அப்படியே 40 நாளும் அழுதுகிட்டே அழுது வடிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகனாய் ஏற்றுக்கொண்டீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகளாய் ஏற்றுக்கொண்டீ. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எத்தனை பேர் நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசுவனுடைய பிள்ளை, நான் இயேசுவனுடைய பிள்ளை, நான் இயேசுவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே. அப்ப நம்ம எப்படி இயேசுவனுடைய பிள்ளையா ஆனோம்? எப்படி நம்ம இயேசுவனுடைய பிள்ளையா மாறணும்? நான் செய்திக்குள்ளெல்லாம் போகல, சும்மா ஒரு பேசிட்டு அப்புறம் போவோம். எப்படி இயேசுவனுடைய பிள்ளை? இயேசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டதுனால நான் இயேசுவனுடைய பிள்ளை. வேற? ஞானஸ்நானத்தின் மூலமாய் நான் இயேசுவனுடைய பிள்ளை. வேற?
விசுவாசத்தினால் நான் இயேசுவின் பிள்ளை. வேற அவருடைய விருப்பம் போல நான் நடந்தேன். இப்ப நீங்க எப்படி இயேசுவின் பிள்ளைன்னு கேட்கிறேன். விருப்பம் போல் நடந்தால் இயேசுவின் பிள்ளை. நீங்க எப்படி இயேசுவினுடைய பிள்ளை? நீங்க இயேசுவினுடைய பிள்ளையா இல்லையா? ஓகே, இப்போ நான் இருக்கிறேன். என்னுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் இருக்குதா இல்லையா? எனக்குள்ள எல்லாருடைய உடம்புலையும் மனித உயிர்கள், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்துக்கு உயிர் இருக்குது. இந்த ரத்தம் எனக்குள்ள, இந்த ரத்தம் அந்த உயிர் எப்படி வந்துச்சு? யார் மூலமா வந்துச்சு? கடவுள் மூலமா வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும். யார் மூலமா வந்துச்சு? என் தாய் தகப்ப மூலமா. எங்க அப்பா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா எங்க அப்பா மூலமா எனக்குள்ள உயிர் வந்துச்சு. எனக்குள்ள உயிர் இருக்கிறதனுடைய அடையாளம் என்னன்னா, எனக்குள்ள ரத்தம் இருக்குது. ரத்தத்துல உயிர் இருக்குது. அப்போ இயேசுவினுடைய ரத்தம் எனக்காக அது சிந்தப்பட்டதுனால, நான் இயேசுவினுடைய ரத்தத்தினாலே அவருடைய பிள்ளையாக நான் மாறி இருக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்றத? என் தகப்பனுடைய ரத்தம் எனக்குள்ள இருக்குது. அதனால நான் என் தகப்பனுடைய பெயர் சொல்லுகிற மகனாக இருக்கிறேன். அதே மாதிரி இயேசுவினுடைய ரத்தம், அவர் சிந்தின அந்த ரத்தம், அந்த ரத்தத்தின் மூலமாய், அந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொண்டு அவருடைய ரத்தம் சிந்துதனாலே நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள அவருடைய உயிர் இருக்கிறதுனால, யாருடைய உயிர்? இயேசுவினுடைய உயிர் இருக்கிறதுனால நான் இயேசுவினுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யாரெல்லாம் இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? இப்ப யாரெல்லாம் இயேசுவினுடைய பிள்ளையா இருக்கிறோம்? பக்கத்துல கேட்டுக்கிடுங்க, நான் இயேசுவினுடைய பிள்ளை, நீங்க இயேசுவினுடைய பிள்ளை தானா? கேளுங்க, பக்கத்துல கேளுங்க. நான் இயேசுவினுடைய பிள்ளை, நீங்க இயேசுவினுடைய பிள்ளை தானா? எத்தனை பேர் இயேசுவினுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறோம்? குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். இப்போ உங்களுடைய அதே கேள்வியை கேட்கிறேன். தவக்காலம் துக்ககரமான காலமா, சந்தோஷத்தின் காலமா? துக்க நாளா, சந்தோஷத்தின் நாளா? எப்படி துக்க நாள்னா எப்படின்னு சொல்லணும். சும்மா அங்க ஓரமா உட்காந்துட்டு துக்க நாளுங்க கூடாது, கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நம்ம இது ஏன் அப்படி, எதற்கான நாட்கள் அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் இடையிலான உறவிலே முறிவு இருந்தால் அந்த முறிவை சரி பண்ணுவதற்காக நான் துக்கப்பட்டு நான் ஆண்டவரோடு உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு துக்க காலம். நான் ஏற்கனவே ஆண்டவரோடு உறவோடு இருந்தா அந்த இயேசுவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைச்சு நான் நன்றி சொல்லக்கூடிய காலம். நீங்க துக்க காலமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது துக்க காலம். நீங்க இத மகிழ்ச்சியின் காலமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மகிழ்ச்சியின் காலம். இப்போ நீங்க இந்த மீதியான நாட்களை துக்க காலமா கொண்டாட போறீங்களா, சந்தோஷமான காலமாக நன்றி சொல்லுகிற காலமா கொண்டாட போறீங்களா? அதுக்குதான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆமென். இப்போ வசனத்துக்குள்ளே தான் போறோம். எடுத்து வாசிங்க. இந்த வசனம் வழக்கமா நம்ம எப்ப தியானிப்போம் தெரியுமா? கிறிஸ்துமஸ் காலங்கள்ல இந்த வசனம் தியானிப்போம். இன்னைக்கு அதை தியானிக்க போறோம். எஸ்ஐயா புத்தகம் 60வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, உன் ஒளி
தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன் மீது உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும். இதோ இருள் பூவுலகை மூடும். காரிருள் மக்களினங்களை கவ்வும். காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ எழுந்தருளுவார். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார்கள் உன் ஒளி நோக்கி வருவார்கள். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி வெற்றி நடை போடுவார்கள். வசனத்தை திருப்பி வாசிங்க. பிற இனத்தார் இல்ல, திருப்பி வாசிங்க ஒண்ணுல இருந்து. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும். காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. இருள் பூமியை மூடும். காரிருள் மக்களினங்களை கவ்வும். எப்ப இருள் இருக்கும்? இந்த உலகம் ஒரு நேரத்துல முற்றிலும் இருளாக மாறியதாம். எப்பன்னு சொல்ல முடியுமா? எப்பன்னு சொல்ல முடியுமா? இந்த உலகம் முழுமையாக இருளடைந்தது ஒரு நேரத்துல. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு, அந்த மத்தேயு புத்தகம் 27 வாசிங்க, 27:45. மத்தேயு புத்தகம் 27:45. நண்பகல் 12 மணி முதல் 3 மணி முறை உலகம் முழுமையும் இருள் உண்டாயிற்று. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியுது? அவரு இல்ல. இயேசு என்னுடைய பாவங்களை, என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய சாபங்களை, என்னுடைய நோய்களை அவர் ஒருவரே சுமந்து கொண்டு சிலுவையிலே தன் உயிரை கொடுத்த போது, சிலுவையிலே அவர் மரணத்தை பெற்ற போது இந்த உலகம் இருள் அடைந்து போயிற்று. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒளி மிகுந்த வாழ்க்கையாக இருக்குதா, இல்லை இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக இருக்குதா? என் கணவனுக்கும் எனக்கும் இடையிலாக பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. என் மனைவிக்கும் எனக்கும் இடையிலான பிரச்சனைகள், என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் இடையிலான போராட்டங்கள், என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கும் இடையிலான போராட்டங்கள், என் வேலை, நான் செய்கிற வேலை செய்யக்கூடிய இடத்திலே நிம்மதி இல்லாத நிலைமைகள். படுத்தா தூக்கம் இல்லை. நான் தூங்கணும்னு நினைச்சு ஏங்குறேன். ஆனா அப்படியே நான் படுத்தேன்னா எந்தெந்த நினைவுகளோ எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது. என்னால நிம்மதியா இருந்து அமர என்னால நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க முடியல. நான் தவிக்கிறேன், துடிக்கிறேன், தூக்கம் இல்லை. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன்காரர்களுடைய நெருக்கம், கலக்கம், அடுத்து என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியல. என் பிள்ளைய கல்யாண வயசுல என் பிள்ளைகள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைக்காக காத்திருக்கிறோம். என்ன செய்யறதுன்னே தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட ஒரு நிலைமை. இருள், இருள், இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை. மீண்டும் சொல்லுகிறேன், எங்க இருள் இருக்குதோ இருக்கும், எங்க இருள் இருந்துச்சு இருக்கும், எங்க இயேசு இல்லையோ அங்க இருள் இருக்கும். ஐயா, நான் கிறிஸ்தவன், ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து திருப்பலி பார்க்கிறவன்,
ஒவ்வொரு நாளும் திருப்பலி பார்த்து நான் நற்கரணையை உட்கொள்ளுகிறவன், ஒவ்வொரு நாளும் 153 மணி ஜெபமாலையை சொல்றவன், எனக்குள்ள எப்படி இருள் இருக்க முடியும்? எனக்குள்ள எப்படி இருள் இருக்க முடியும்? எனக்குள்ள எப்படி இருள் இருக்க முடியும்? எப்போ நான் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லாத நிலைமையை அனுபவிக்கிறேனோ அப்போது என்னுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கும். நான் பூச பார்க்கலாம், நற்கரணை உட்கொள்ளலாம், கோவிலுக்கு வரலாம், 153 மணி ஜெபமாலை ஒரு நாளைக்கு சொல்லலாம். ஆனாலும் எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வெற்றி கொள்ளுகிற பிரச்சனைகளை வெற்றி கொள்ளுகிற நிலைமை எப்போது எனக்கு உருவாகிறதோ அப்போதுதான் என்னுடைய வாழ்க்கை ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையாக மாறும். எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையாக மாறணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள், ஆசைப்படுறீங்க? நான் சொல்றது புரியுதா புரியலையா? என் வாழ்க்கை ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையா மாறணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க அங்க ஏதாவது கொஞ்சம் அங்கங்க அசைவு இருந்தா தான் எனக்கு நான் ஏதோ ஓடும் அடுத்தாப்புல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணுங்க? நான் என்ன செய்யணும்? யார் ஒளி? யார் ஒளி? எப்போ வெளிச்சம் உண்டாகும்? இல்ல அதெல்லாம் விட்டுருங்க, சாதாரணமா சொல்லுங்க. எப்போ வெளிச்சம் உண்டாகும்? ராத்திரி ஒரு 6 மணி 7 மணி ஆரம்பிக்கிற இருள் எப்போ மறையுது? எப்போ அந்த இருள் மாறுது? எப்போ மாறுது? எப்போ எப்போ அந்த ஒளி உண்டாகுது? எப்போ ஒளி உண்டாகுது? தெளிவா சொல்லுங்க. இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்க்கிறேன். சூரியன் உதிக்கும் போது ஒளி உண்டாகும். இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன் வாழ்க்கையில சூரியன் உதிச்சுச்சுன்னா, வேற எங்கேயோ போய் யோசித்துறாதீங்க நீங்க, அது நான் பொறுப்பு இல்லை. உன் வாழ்க்கையில சூரியன் உதிச்சுட்டுனா நீங்க பக்கத்துல பார்த்து சொல்றத வர விட மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன் வாழ்க்கையில சூரியன் உதிச்சா உன் இருள் போயிரும். நம்ம அக்காமாரு ஒரு சிலர், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். எத்தனை பேருக்கு இறைவாக்கு உரைக்கிறதுக்கு ஆசை இருக்குது? அதுக்கும் இல்லையா? நான் இப்ப வந்தோம்னா பாட்டியை எழுப்பி விட்டு கேள்வி கட்டுவேன். எத்தனை பேருக்கு இறைவாக்கு உரைக்கிறதுக்கு ஆசை இருக்கு? அப்பவும் இல்லை. வேணுமா? அதுக்கும் இந்த அசைவு இல்லை. ஓகே, எத்தனை பேருக்கு இறைவாக்கு உரைக்கிறதுக்கு ஆசை இருக்குது? நான் பிறகு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க அம்மான்னு சொல்லிடுவேன். ஓகே, இந்த கலர் சேலை கட்டியிருக்க அம்மான்னு சொல்லிடுவேன். கொஞ்சம் தூக்குங்க, கையை தூக்குங்களேன். நானும் உங்களை மாதிரி தானே. சரி, எத்தனை பேர் இறைவாக்கு உரைக்கிறதுக்கு ஆசையா இருக்குது? ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். அந்த அம்மா கை தூக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு இறைவாக்கு உரைக்கிறதுக்கு ஆசை இருக்குது? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்க இறைவாக்கு சொல்ல போறீங்க. உன் வாழ்க்கையில பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன் வாழ்க்கையில இருள் மறையணும்னா ஒளி வரணும். அந்த ஒளி எங்க இருக்கு தெரியுமா? பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மலாக்கி புத்தகம் 4:2. 4:2. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இல்ல ஆ ஆ ஆ ஆ
நீதியின் சூரியன் வருதா வசனம்? நீதியின் சூரியன் சொல்லிட்டு எந்த வசனம் அது? 4:2. என் பெயருக்கு அஞ்சி நடக்கிற உங்கள் மீது நீதியின் கதிரவன், நீதியின் சூரியன் எழுவார். யார் இந்த நீதியின் சூரியன்? யோவான் 1:9 வாசிங்க. யோவான் 1:9. யார் இந்த நீதியின் சூரியன்? அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கக்கூடிய உண்மையான ஒளி உலகிற்கு வந்திருக்கிறது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் ஓகே, அப்படி போயிட்டே இருக்கும். இங்க ஒளிங்கிறது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குதுங்க? இங்க ஒளிங்கிறது யாரு? இங்க ஒளிங்கிறது யாரு? பின்னாடி இருந்து சத்தம் வரலையே எனக்கு. இங்க ஒளிங்கிறது யாரு? கடவுளா? தெளிவா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இயேசு. இயேசு. அப்ப இயேசுதான் ஒளி. அந்த இயேசு எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார்னா என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா இருளும் மாறி போகும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஒளி, அந்த இருள் மாறுறதுக்கு, என் வாழ்க்கை ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையாக மாறுறதுக்கு நான் என்ன செய்யணுங்க? அதைத்தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நோய்கள், என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய சமாதான குறைவுகள், என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய திகில், பயம், நடுக்கம், குழப்பம், வேதனை, வெறுப்பு, மன அழுத்தங்கள், தூக்கமில்லாத நிலைமைகள், இது எல்லாம் மாறுறதுக்கு, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இருள் சூழ்ந்த நிலைமைகள் மாறுறதுக்கு, என் வாழ்க்கை ஒளி வீசும்படி நான் என்ன செய்ய போறேங்க? அதைத்தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஒன்று, என்னுடைய வாழ்க்கை ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையாக மாறணும்னு சொன்னா, நான் என் ஆவியிலே உயிர் பெற்றாக வேண்டும். என் ஆவியிலே உயிர் பெற்றாக வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நான் என்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு விஷயம் பண்ணிட்டோம்னா என் வாழ்க்கை நாளைக்கு இல்ல, இன்னையில இருந்து ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கையாக மாறி போய்விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடக்க நூல் புத்தகத்துல யாக்கோபு அப்படிங்கக்கூடிய ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு யாக்கோபு தெரியும்? எத்தனை பேருக்கு யாக்கோபு தெரியும்? யாக்கோபு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த யாக்கோபினுடைய பிறப்பே ரொம்ப வித்தியாசமான பிறப்பு. இந்த யாக்கோபு, அந்த தாய்க்கு 2 பையங்க. மூத்தவன் பேரு ஏசா, ரெண்டாவது யாக்கோபு. ரெண்டாவது தம்பி பேரு யாக்கோபு. அப்ப யாக்கோபு அண்ணனா தம்பியா? தம்பி. இந்த யாக்கோபு அப்படின்னாலே, இந்த யாக்கோபு அப்படிங்கிற பேருக்கே திருட்டுக்காரன் அர்த்தம். இந்த யாக்கோபு அப்படிங்கக்கூடிய பேருக்கு வஞ்சகன் அர்த்தம். இந்த யாக்கோபுங்கிற பேருக்கு ஏமாத்துக்காரன் அர்த்தம். இந்த யாக்கோபுங்கிற பேருக்கு தந்திரசாலின்னு அர்த்தம். எப்பவுமே கவனிச்சு, இந்த யாக்கோபு தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே எப்படி வெளியே வந்தாரு? அண்ணனோட குதிங்கால பிடிச்சுக்கிட்டே வெளியே வந்தாரு. தந்திரசாலி.
அண்ணனுடைய குதிங்கால பிடிச்சிட்டே தான் வெளியே வந்தார் யாக்கோபு. தொடக்க நூல்ல இருக்குது. தொடக்க நூல் 28வது அதிகாரம் அந்த 26ல இருந்து அதை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த யாக்கோபு இளையவர், 2வது தந்திரசாலி. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்முடைய வீடுகள் இந்த பைபிளும் நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப ஒன்றிப்பா போயிட்டு இருக்கும். நீங்க இந்த பைபிளையும் நம்ம வாழ்க்கையும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பைபிளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அதிகப்படியான சம்பந்தம் இருக்கும். நம்ம வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுடுங்க, 2 இல்ல 3 பிள்ளைங்க. இந்த 2 இல்ல 3 பிள்ளைங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல மூத்த பிள்ளை 2வது பிள்ளை, இதுல யாரு ரொம்ப விவரமா காரசாரமா இருப்பா? 2வது தான். இந்த மூத்தது எல்லாமே கொஞ்சம் பைத்தியரமா இருக்கும், வெகுளி. இது எங்க இருந்து வந்ததுன்னா பைபிள்ல இருந்து வந்தது. இந்த தந்திரசாலிகளா தான் இருப்பாங்க 2வது. சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப இந்த யாக்கோபு ஒரு நாள் என்ன பண்ணிடுறாருன்னா வெளியே போயிட்டு வர்றாரு. வெளியே போயிட்டு வரும்போது ஏசா அண்ணங்காரன் நல்ல கூழு சமைச்சிட்டு இருக்கிறார். கூழு சமைச்சிட்டு இருந்த உடனே இந்த ஏசாட்ட அண்ணங்காரன் இந்த கூழு பிடிச்சு போகுது யாக்கோபு. அதோட ஏசாட்ட கேட்கிறாரு, சாரி யாக்கோபு ஏசா கேட்கிறாரு, எனக்கு இந்த கூழை கொஞ்சம் தா. அண்ணங்காரன் கேட்கிறாரு, கூழத்தை கொஞ்சம் தா. யாக்கோபு உடனே கண்டிஷன் போடுறாரு, நான் உனக்கு கூழு தர்றேன், தந்திரசாலி, நான் கூழு தர்றேன், தலைமகன் உரிமைன்னு ஒண்ணு இருக்குது, அந்த தலைமகன் உரிமையை எனக்கு விட்டுதா. நம்ம அண்ணன் மாதிரி எப்பவுமே இந்த விட்டு கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. ரைட், விட்டு கொடுத்தாச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு, சம்பவங்கள் முடிஞ்சிச்சு, அதை சொல்லிட்டு இருந்தானே அதே நேரம் போயிடும். இப்போ பிரச்சனை வந்துச்சு. என்ன ஆயிட்டு, யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஒரு கட்டத்துல ஏசா யாக்கோபை கொன்னுறணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு போயிட்டான். இப்ப அடுத்து ஒண்ணு பைபிளுக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள ரிலேட்டிவா சொல்றேன். வீட்டுல பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சண்டை போடுதுன்னு வைங்களேன், பெற்றோர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இது இங்க பைபிள்ல இருந்து வந்ததுதான். இந்த எந்த பெற்றோராவது ஏதாவது 1-2 வித்தியாசமா இருக்கலாம், பெரும்பாலும் பெற்றோர்கள் நம்ம எங்க இது பண்ணாலும் இளையவனுக்கு சாதகமாவே இருப்பாங்க. அப்படிதான் இந்த அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. இயேசு அண்ணன் என்ன பண்றாருன்னா, நான் உன்னை கொன்னுறணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இத யாக்கோபினுடைய தாய் தகப்பன் கேள்விப்பட்டு இவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, எடா அண்ணன் உன்னை கொல்லணும்னு நிக்கிறான், நீ அதனால நீ என்ன பண்ணிரு, இங்க இருக்காத, நீ தாய் மாமா ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபை அனுப்பி வைக்கிறாங்க. யாக்கோபு அண்ணன் நம்முடைய கொல்ல போறாருன்னு சொல்லி உயிருக்கு பயந்து யாக்கோபு ஓடுறார், ஊரை விட்டு ஓடுறார். எங்க? தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு, ஊருக்கு போறார். போற வழியில இருட்டிடுச்சு. இருட்டின உடனே ஒரு இடத்துல தங்குறாரு, உட்கார்றாரு. தூக்கம் வருது, தலையணெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு தூங்கிடுறாரு. தூங்கும்போது யாக்கோபுக்கு ஒரு கனவு வந்துச்சு. உங்களுக்கு தெரியும் என்ன கனவு வந்துச்சு? தேவ தூதர்கள் அந்த ஏணியில ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள், கனவு கண்டுச்சு. ஓகே, அப்போ இவருக்கு பயம் வந்துச்சு. யாக்கோபுக்கு பயம் வந்த உடனே யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, காலை முழிச்ச உடனே ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்றாரு. 28-21 வாசிங்க, தொடக்கணும். அவருக்கு பயம் வந்துச்சு, நான் எங்க மாமனா வீட்டுக்கு போய், தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி என் ஊருக்கு எங்க அப்பா வீட்டுக்கு வருவனா எனக்கு தெரியாது. திகில், பயம், குழப்பம், நடுக்கம், செய்வதறியாத நிலைமை. இந்த மாதிரி நேரத்துல தான் நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம்னா கடவுளையும் தேடுவோம். நமக்கு
எப்பெல்லாம் கடவுளை தேட மாட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை திருப்தியா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கடவுளை தேடவே மாட்டோம். எப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் இருள் சூழ்ந்த நிலைமைகளும் வருதோ அப்போ கடவுளை தேடுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டே இருக்கணும் இங்க, அப்ப கடவுளை தேட மாட்டோம். இங்க யாக்கோபுக்கு பிரச்சனை வந்துச்சு. உடனே யாக்கோபு ஒரு ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? என் தந்தையினுடைய வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்புவேனாகில் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார், மேலும் நான் நினைவு தூணாக நாட்டின இந்த கல் கடவுளினுடைய இல்லமாக மாறும். அடுத்து, நீர் எனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் 1/10 உனக்கு செலுத்துவேன். ஓகே, இப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணார். என்ன பொருத்தனை பண்ணாரு? 3 காரியம். என்னெல்லாம்? நான் திருப்பி என் அம்மா தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி இந்த என் ஊருக்கு திருப்பி வந்தேன்னா நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, நீர்தான் எனக்கு கடவுளாக இருப்பீர். 2வது, நீர் இந்த இடத்துல நான் நாட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த கல்லுல ஒரு உமக்குன்னு சொல்லி ஒரு ஆலயத்தை எழுப்புவேன். 3வது, எனக்கு நீர் என்னெல்லாம் தர்றீங்களோ அதுல 1/10 உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையை நிறைவேற்றினார். நிறைவேற்றிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு உள்ள கதைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அடுத்து தொடக்க நூல் 32க்கு வாங்க. தொடக்க நூல் 32 10வது வசனம் வாசிங்க. அவர் நலமுடன் திரும்பி வரார். எப்படி திரும்பி வரார் பாருங்க. அவர் சொல்றார் பாருங்க. அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றேன். என்னிடம் இருந்தது ஒரு கோல் மட்டுமே. இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி போனார்? முதல்ல எப்படி போனாரு? உயிருக்கு பயந்து உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு உடுத்தின துணியோட ஓடினாரு. யாரு? யாக்கோபு. உடுத்தின துணியோட ஓடின யாக்கோபு ஆண்டவர் 3 காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில தீர்மானித்திருந்தார். அந்த யாக்கோபினுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கை ஒளி மிகுந்த வாழ்க்கையாக மாறி போயிற்று. அவர் யாக்கோபு சொல்றாரு, நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது வெறும் கோலோடும் தடியோடும் போனேன், இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள்? ஆமென், ஆமென். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே சவாலா சொல்றேன், இந்த யாக்கோபு பின்பற்றின காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவீர்களே என்றால் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய இருள் மாறி ஒளியை பெற்றுக்கொள்ள அனுபவத்திற்குள்ளாய் வருவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோபு என்னங்க செஞ்சாரு? யாக்கோபு என்ன செஞ்சாரு? தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். முதலாவது யாக்கோபு செய்த காரியம் என்ன? முதலாவது யாக்கோபு என்ன உடன்படிக்கை பண்ணாரு? நீரே எனக்கு கடவுளாக இருப்பீர். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு கடவுளாக இருப்பது யார், எது? எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க? டீ உண்டு, சாப்பாடு உண்டு. இப்ப நம்ம அங்க கவனிப்போம். நான் சொல்றது புரியுதா? யாக்கோபு என்ன பண்ணாரு? நீரே எனக்கு கடவுளாக இருப்பீர். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு கடவுளாக இருப்பது யார், எது?
கடவுளாக இருப்பது யார், எது? நீங்க கை தூக்க மாட்டீங்க. எத்தனை வீடுகள்ல கை தூக்க மாட்டீங்க, கை தூக்கம் வேண்டாம். எத்தனை வீடுகள்ல நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல் படியில சூடத்தை கொளுத்துறோம்? அனுபவத்துல இருக்கிறோம். ஹலோ, எத்தனை பேர் வீட்டுல நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சூடத்தை சுத்தி சூடத்தை வீட்டுல வாசல்ல வச்சு எரிக்கிறவங்களா இருக்கிறோம்? கையெல்லாம் தூக்கிறாதீங்க. ரெண்டாவது, திடீர்னு நம்ம வாழ்க்கை ரொம்ப உடம்பு வலிச்சுட்டு வச்சுட்டு வந்ததுன்னா ஒரு பழைய துணியை எடுத்து ஒரு 10 வத்தல் எடுத்து அந்த துணியில வந்த வத்தலை முடிஞ்சு அதை அப்படியே மேலாம் அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு எடுத்து அதுல அப்படியே மேல பூரா தடவி அதை தீக்குள்ள போட்டு அந்த வத்தல் நாரலன்னா திட்டி என்னமா இருக்கு? எத்தனை பேர் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம்? வீட்டுல கல்யாணம் கூடி வருது, ஒரு மாப்பிள்ளை வீடு வருது, ஒரு பொண்ணு வீடு வருது. உடனே கையில என் பிள்ளை வீட்டோட சாதகத்தையும் என் பிள்ளை பேர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த சாதகத்தை கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய சாதகக்காரர், தெரிஞ்ச சாதகக்காரர்கிட்ட, ஐயா இந்த பெயர் பொருத்தம் பார்த்து சொல்லுங்களேன், இந்த சாதகத்தை பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்லி ஜாதகக்காரர்களுடைய வீட்டு வாசல்களிலே எத்தனை பேர் நிற்கிறோம்? கையில தூக்கிறாதீங்க. வீட்டுல கந்திட்டி தாங்க முடியல, கண் திருஷ்டி தாங்க முடியல, கத்தாழைகள், திருஷ்டி கத்தாழைகள் எத்தனை வீடுகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது? எத்தனை வீடுகளிலே எலுமிச்சம்பழங்களும் படிகார கற்களும் அந்த கருப்பு கயிறுகள்ல தொங்கிட்டு இருக்குது? எத்தனை வீடுகள்ல வீட்டு வாசல்களிலே சங்குகளை பதித்து வச்சிருக்கிறோம்? இல்லாதவங்கள சொல்லல. ஹலோ, எத்தனை வீடுகள்ல அச்சார தகடுகளை வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்கிறோம்? எத்தனை வீடுகளிலே என்னை பார் யோகம் வரும் கழுதப்படத்தை மாட்டி வச்சிருக்கிறோம்? எத்தனை வீடுகள்ல அந்த அது என்னது அந்த குபேரன் சிலை அப்படிங்கக்கூடிய அந்த சிலையை தூக்கி வச்சிருக்கிறோம்? ஹலோ ஹலோ, இது எல்லாம் ஏதாவது ஒன்னாவது உங்க வீட்டுல இருக்குதா இல்லையா? நான் இருக்கு அப்படி இல்லைன்னு உங்ககிட்ட கேட்கல, நமக்கு தெரியும். இல்லட்டா ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி. இருக்கிற வீடுகள்ல நான் அதைத்தான் சொல்றேன், உங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த இருள் ஒளியாக மாற்ற ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். அவன் என்ன சொன்னா, நமக்கு இன்னைக்கு கடவுளாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சூடம் பொருத்துறோம், ஏன் கத்தாழைகளை வைக்கிறோம், ஏன் அந்த கழுத போட்டாவை மாற்றுறோம், ஏன் அச்சாரம் போடுறோம், ஏன் எலுமிச்சம்பழம் படிகார கற்களை தொங்க விடுறோம், ஏன் திருஷ்டிக்கு சுத்தி போடுறோம்? ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்ள மாட்டார், இந்த பொருட்கள் என்னை மீட்டுக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய இந்த பொருட்கள் மேல நான் வைக்கிறது எதுக்கு சமம்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஈடு இந்த பொருட்கள் எனக்கு அப்படின்னு அடையாளம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? யாக்கோபு ஒரு பொருத்தறையை செய்தார். ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். இன்றைக்கு உங்களுக்கு கடவுளாக இருப்பது யார், எது? இந்த நாளிலே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை அல்ல, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்பி வாழ்பவர்களாக இருப்பீர்களே என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தோடு உங்களுடைய இருதயத்தை சேர்த்து கொள்ள இந்த நாளிலே ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், யாக்கோபு அடுத்து இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? ஆலயத்தை கட்டுவேன். ஆண்டவரே என்னை நலமாக இந்த இடத்திற்கு திரும்ப வர பண்ணினீர்களே என்று சொன்னால், உமக்கு என்று சொல்லி ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன். பைபிள் சொல்லுது, நீங்களே
தூய ஆவியானவர் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கும்? ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கும்? அட சொல்லுங்களேன். கோயிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? யாரெல்லாம் இருப்பா? கோயிலுக்குள்ள ஆண்டவர் இருப்பாரு. கோயிலுக்குள்ள ஆண்டவரை புகழுகிற புகழ்ச்சி இருக்கும். கோயிலுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். கோயில்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். கோயில்ல ஆண்டவர் தருகிற அமைதி இருக்கும். இதெல்லாம் இருக்குமா இருக்காதா கோயிலுக்குள்ள? கோயிலுக்குள்ள போனாலே ஒரு அமைதி, கோயிலுக்குள்ள போனாலே ஒரு சந்தோஷம், கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாலும் ஒரு பதில் இருக்கும், பதில் கிடைக்கும். இது எல்லாம் கோயில்ல இருக்கும். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தூய ஆவி தங்குகிற ஆலயம். கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நம்மெல்லாம் யாரா? ஆவியானவர் தங்குகிற ஆலயம். இன்னைக்கு நம்முடைய மனது ஆலயமாக இருக்கிறதா இல்லையா? நீங்க உங்களை ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டுங்க. 2, 3வது ஒரு காரியத்தை செஞ்சார். தனக்கு உரிய எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பகுதியை உமக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஆண்டவரிடத்திலே பொருத்தனை செய்தார். அப்படி பொருத்தனை செய்தனுடைய பலன் என்ன? வெளியே ஓடும்போது வெறுமனே உடுத்திருந்த உடையோடு போன யாக்கோபு இரட்டிப்பான வருமானத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, ஆடுகளோடு, மாடுகளோடு, சொத்துக்களோடு, வேலைக்காரர்களோடு திரும்பி வர்றாரு. இந்த 3 காரியங்கள். கடைசி என்ன சொன்னாரு யாக்கோபு? 3வது என்ன சொன்னாரு? எனக்குரிய எல்லாவற்றிலும். அது என்னங்க 10ல் ஒரு பகுதினா என்னதுங்க? கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. 10ல் ஒரு பகுதி கேள்விப்பட்டது இல்லையா? இந்த தசமபாகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வேற சபைகளுக்கு போறவங்களுக்கு இது சர்வசாதாரணமா தெரியும். தசமபாகமாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு உரிய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை நான் ஆலயத்துக்கு கொடுக்கணும். அதுதான். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் நம்முடைய ஆலயத்தில் 10ல் ஒரு பகுதியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? பிரச்சனையே அங்கதான். இந்த கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கொடுக்கிறதுங்கிறது மற்ற சபைகள்ல இந்த 10ல் ஒரு பகுதியை அதிகமா பேசுறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. நீங்க மற்ற சபையினர் சொல்றாங்க. இன்னைக்கு சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையில் உள்ளவங்க அவங்க தங்களை பத்தி சொல்லும் போதே சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பணக்கார வேதம் அப்படிம்பாங்க. மற்ற சபையில உள்ளவங்களும் ஆண்டவருக்குன்னு சொல்லி அள்ளி 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 கொடுக்குறாங்க. சாமியாருக்கு ஏதோ இதை காணிக்கை பத்தி பேசுறதுக்கு கூட்டம் வந்து விட்டாருடோ அப்படின்றாதீங்க. நான் என் வாழ்க்கை அனுபவத்தை சொல்றேன். எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஒரு நேரத்துல நாங்கெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே தரித்திரத்தினுடைய உச்சத்தை நாங்கள் அனுபவித்தவர்கள். தரித்திரத்தினுடைய உச்சம் அது உங்களுக்கு சொன்னா அது எந்த அளவுக்கு புரியும்லாம் தெரியாது. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும், இதை சொல்றதுக்கு நான் வெட்கப்படலை. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க அம்மா ஒரு ஆசிரியை, எங்க அப்பா ஒரு ஆசிரியர். ஆனாலும் எங்களுடைய குடும்பத்துல பண நெருக்கடி. நிறைய நேரங்கள்ல சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டிருக்கிறோம். எத்தனை நம்புவீங்க தெரியாது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போ பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் அந்த கஞ்சி போடுவாங்க, பல்கர் கஞ்சிம்பாங்க. பல்கர் கஞ்சி தெரியும் தானே? பல்கர் கஞ்சி தெரியாது பிள்ளைங்கள்லாம். கடவுளுக்கு தான் பல்கர் கஞ்சி தெரியாது. பல்கர்மாங்க. இப்போ இந்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதை கோதுமை ரவை அதை கஞ்சி மாதிரி வச்சு பள்ளிக்கூடங்களில் சத்துணவுலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிறிஸ்டியன் ஸ்கூலில் இருக்கும், ஆர்சி ஸ்கூல்ஸில் இருக்கும். அந்த கோதுமை ரவையை அதை கஞ்சி மாதிரி வச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்க ஸ்கூல்களில். இதை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மா ஒரு டீச்சருங்கிறதுனால அங்கேயே வேலை பார்த்ததுனால
கோழிக்கு போடுறதுக்குன்னு ஒரு பாத்திரத்துல வாங்கிட்டு வருவோம். கோழிக்கு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து அந்த கஞ்சை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து எங்க அம்மா அந்த கஞ்சை கரைச்சி, தண்ணி ஊற்றி கரைச்சி எங்களுக்கு தருவாங்க. எங்களுக்கு தந்துட்டு சொல்லி விடுவாங்க, ஸ்கூல்ல யாரும் கேட்டா, பள்ளிக்கூடத்துல யாராவது கேட்டா, இந்த கஞ்சி குடிச்சேன்னு சொல்லிடாத, சோறு சாப்பிட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுப்பாங்க. தரித்திரத்தினுடைய எல்லையை ருசித்தவர்கள் நாங்கள். அப்போ அந்த அளவுக்கு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். கடன் பிரச்சனைகள் நிறைய வரும். ஆனா வருமானம் எங்க போச்சு தெரியாது. மீதம் எடுக்க முடியாத நிலைமைகள் இது எங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுங்க. நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இந்த 10ல் ஒரு பகுதியை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வந்தோம். பைபிள் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய். முடிங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல கடன் பிரச்சனை, கையை தூக்கிறாதீங்க, எத்தனை குடும்பங்கள்ல கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை. யாக்கோபு தனக்குரிய யாவற்றிலும் 10ல் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி யாக்கோபு தன்னை அர்ப்பணித்ததனுடைய விளைவு, யாக்கோபு இரட்டிப்பான பரிவாரத்தோடு மீண்டும் ஆண்டவர் அந்த இடத்திற்கு அழைத்து வந்தார். வெறுமையா போன யாக்கோபு இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சவாலாகவே சொல்லுகிறேன், இந்த நாளில் ஆண்டவருக்கு என்று சொல்லி நான் கொடுப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்தீர்களே என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் உயர்த்துவதற்கு உண்மை உடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. நான் சொன்னேன், ஒரு நேரம் தரித்திரத்தினுடைய எல்லையை ருசித்தவர்கள். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், கோயிலுக்கு போவேன், பூசை பார்ப்பேன், நற்கரணை எடுப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆனால் பைபிள் வாசித்தது கிடையாது. அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதுக்குள்ள போனேன்னா அது நேரம் இல்லை. முதலாக நான் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற அனுபவத்துக்குள்ள வந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எப்பவும் ஆண்டவற்றை வருவோம், வேற கதியே இல்லைங்கும் போது ஆண்டவற்றை விழுந்துருவோம். அவர் பாதத்தில் விழுகிறது தவிர வேற வழியே கிடையாது. அப்ப ஆண்டவற்றை விழுந்தேன். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நம்ம ஆண்டவருக்கு 10ல் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நான் வாசித்தேன். இன்னொரு இடத்துல வேதத்தில் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, உன் களஞ்சியத்திலே தானியம் உண்டாகி இருக்கும்படி எனக்கு உன்னுடைய 10ல் ஒரு பகுதியை கொண்டு வந்து கொடு, அப்போது உன் களஞ்சியம் நிறைகிறதா இல்லையா என்று சொல்லி சோதித்து பார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வருது. இதை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். இப்படி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்ப 10ல் ஒரு பகுதியை நம்ம கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் வேதத்தில் வாசித்தேன். வேதத்தில் வாசித்து முடிச்ச உடனே என்னுடைய மனைவி, எங்க அம்மா எல்லாரும் உட்கார்ந்து, நாங்க இப்படி பைபிள்ல எழுதியிருக்குது, நாம காணிக்கை எவ்வளவு போட்டுட்டு இருக்கோம், கோயில்ல பூசையில டோயிங் 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 காணிக்கை தான், சத்தம் போடுகிற காணிக்கையை போட்டுட்டு இருக்கிறோம். சத்தம் போடாத காணிக்கை ஒண்ணு இருக்கு. அது என்ன காணிக்கை? நோட்டை போடுறது. நம்ம ஏன்னா நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைகளை பொறுத்த அளவுல, நான் ஃபாதர் இது சொல்ல மாட்டாரு, சொல்ல முடியாது. கத்தோலிக்க திருச்சபை பொறுத்த அளவுல ஒரு சாமி
இந்த காணிக்கையை பத்தி பேசிட்டா இவருக்கு செலவுக்கு இல்லைன்ட்டு காணிக்கையை பத்தி பேசிட்டாருன்றோம், ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். சவாலா சொல்றேன், நான் அனுபவிச்சது சொல்றேன். இதை இன்னைக்கு நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனத்தை நான் வாசித்த உடனே, என் களஞ்சியத்தில் உணவு இருக்கும்படி 10ல் 1 பகுதியை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்தி பாருங்கள், அப்போது உன் களஞ்சியம் நிரம்பி வழிகிறதா இல்லையா என்று சொல்லி என்னை சோதித்து பார் இப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்குது. இந்த வசனத்தை படிச்ச உடனே நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய அம்மா சேர்ந்து முடிவு எடுக்கிறோம். ஐயோ, நம்ம என்ன காணிக்கை கொடுக்கிறோம், கோயிலுக்கு என்ன கொடுக்கிறோம், எதுவுமே கொடுக்கறது இல்லையே. மிஞ்சி போனா 10 ரூபா, திருநாள் வந்ததுன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா, ஏதாவது டொனேஷன் கட்ட வந்தாங்கன்னா ரொம்ப ஹையா போனா ஒரு 500 ரூபா, அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுக்கறது இல்லையே. 10ல் 1 பகுதினா என்ன அர்த்தம்? எனக்கு 100 ரூபா வந்ததுன்னா அதுல 10 ரூபா, எனக்கு 1000 ரூபா வந்ததுன்னா அதுல 100 ரூபா, எனக்கு 1 லட்சம் வந்ததுன்னா அதுல 1000 ரூபா. இதான் 10ல் 1 பகுதி. 10,000 வந்ததுன்னா 1000 ரூபா, 1 லட்சம் வந்ததுன்னா 10,000 ரூபா. இதுதான் 10ல் 1 பகுதி. அப்ப நாங்க குடும்பமா உட்கார்ந்து முடிவு பண்றோம், காணிக்கை கொடுக்கணும். வீட்டுல பொருளாதார நிலைமை சரியில்லை, கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஒரு மாசம் குறிப்பிட்ட நாள் தாண்டிட்டுனா அடுத்த அந்த ரூபாய் எங்கேயாவது கைமாத்து வாங்கணும், யார்ட்டையாவது கடன் வாங்கணும், கைமாத்து வாங்கணும், இந்த நிலைமைகள். என்ன செய்யறது? ஆனாலும் நாங்கள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்தோம். ஆண்டவருக்கு என்று சொல்லி 10ல் 1 பகுதியை கொடுக்க ஆரம்பித்தோம். கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம் போச்சு. ஒவ்வொரு மாசமும் 10ல் 1 பகுதி கொடுத்துட்டே இருக்கோம். கொடுத்த உடனே எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அன்னைமாரு, நாங்க 10ல் 1 பகுதி பைபிளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம், ஆசீர்வாதம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, வரவே இல்லைங்க. எந்த மாற்றமும் இல்லை. நான் நடந்ததை உண்மையே சொல்றேன். நாங்க கொடுக்கிறோம், அப்புறம் திருப்பி முழங்கால் போடுறோம், ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அதனால வந்து நாங்க கொடுத்தோம். இப்போ ஏன் இன்னும் எங்களுடைய பொருளாதாரத்துல சூழல்ல சரியில்லை? திருப்பி ஜெபம் பண்ணோம், ஒரு தீர்மானம் பண்ணோம். என்ன தீர்மானம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, 1 வருஷம் கொடுத்துட்டோம், இன்னும் எங்களுடைய பொருளாதாரத்துல உயர்வையோ ஆசீர்வாதத்தையோ எங்களால பார்க்க முடியல, இன்னும் கொஞ்ச நாள் கொடுப்போம். எங்களை நீங்க ஆசீர்வதிக்கலன்னா, ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? நீ சோதித்து பாரு, டெஸ்ட் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே சொல்றாரு, நீ டெஸ்ட் பண்ணி பாரு, என்னை சோதித்து பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க கொடுத்தோம், எங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் முன்னேறல, அதனால இனி நாங்கள் உமக்கு காணிக்கை கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. எப்படி இருக்கு? ஜெபம் பண்ணிட்டு முடிச்ச உடனே என் மனைவி சொன்னா, உடனே நிறுத்த வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கொடுத்து பார்ப்போம். திருப்பி அவருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். யாருக்கு? யாருக்கு? அவருக்கு. ஒழுங்கு மாதிரியே ஆசீர்வதிச்சிரும், சான்ஸ் கொடுக்குறோம். இன்னும் 1 வருஷம் கொடுப்போம். மாற்றம் இல்லைன்னா 1 வருஷம் ஆச்சு, மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? மாறல, மாறல. மீண்டும் நாங்க குறைக்கல, எங்களுடையதை நாங்க குறைக்கல, நாங்க நிறுத்தல, எங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தோம். என்ன நிலைமை தெரியுமா? எங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். விரைய செலவுகள்னு சொல்லுவோம், தேவையில்லாத செலவுகள். கிளம்பி போயிட்டு இருப்பீங்க, பைக் அப்பதான் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கோம், திடீர்னு வண்டி ஆயில் லீக் ஆயிரும், மெக்கானிக் ஷாப்ல கொண்டு விட்டா ஒரு 1500 ரூபா வேணுமா, கையில 800 ரூபா தான் இருக்கும். நான் சொல்ற சூழல் உங்களுக்கு புரியுதா? நல்லா விளைஞ்சு கிடக்கும், நல்லா விளைஞ்சு கிடக்கும், நாளைக்கு அறுக்கணும்னு இருப்போம், இன்னைக்கு மழை வந்துடும்,
இந்த சூழ்நிலைகள்லாம் உங்களுடைய குடும்பங்கள்ல இருக்குதா யோசித்து பாருங்க. இது இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்துக் கொள்ள ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். எழுதி வச்சுக்கிடுங்க. பிள்ளை நல்லா ஆடி ஓடிட்டு இருக்கும், எதிர்பாராத மருத்துவ செலவுகள், திடீர்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம், காய்ச்சல் கொண்டு போவோம், டாக்டர் சொல்லுவாரு ஒரு 10 நாள் அட்மிட் பண்ணணும். பிள்ளை நல்லா இருக்கும், திடீர்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம், டாக்டர் சொல்லுவார் ஸ்கேன் பண்ணணும். விரைய செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, விரைய செலவுகள், வீண் செலவுகள், தேவையில்லாத செலவுகள், வெட்டி செலவுகள், எதிர்பாராத செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நிலைமைகள் இருக்கிறது. இந்த இருள் சூழ்ந்த நிலைமைகள் மாறணும்னு சொன்னா இன்றைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க தயாராகுங்கள். எப்படி யாக்கோபு தனக்குரிய எல்லாவற்றிலும் 10 பகுதியை கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானித்தாரோ, குறிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பொருளாதாரங்களிலே உயர்வு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, உயர்வு வரணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுப்பதை அதிகரியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உண்மையுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறவங்க ஒரு நிமிஷம் எழுந்துனுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திற்காக இந்த நாளிலே நான் ஜெபிக்க போகிறேன். நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதார உயர்வுக்காக எல்லாரும் கண்ண மூடிடுவோம். எல்லாரும் கண்ண மூடிடுவோம். எல்லாரும் கண்ண மூடிடுவோம். வேதம் சொல்லுகிறது, என் களஞ்சியத்தில் உணவு உண்டாகும்படி நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேனா இல்லையான்னு சோதித்து பாருன்னு சொல்லி ஆண்டவர் பைபிள்ல சொல்றாரு. இன்றைக்கு உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை என்ன? ஆவியானவர் இந்த வேளையிலே சரி செய்ய விரும்புகிறார். உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த விரும்புகிறார். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஆனா ஒரு கண்டிஷன் உங்களிடத்திலே ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். உனக்குரிய எல்லாவற்றிலும் 10 பகுதியை கொடு. உங்களுடைய பணத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய நேரத்திலும் 10 பகுதி. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆண்டவருக்குன்னு சொல்லி நேரம் ஒதுக்கி, ஆண்டவரை பாடி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்து, ஆண்டவரோடு ஜெபித்து அவருக்கு நேரம் கொடுக்கிறது. இந்த எல்லாவற்றிலும் 10 பகுதிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். நான் உண்மையிலேயே யாக்கோபை போல என் வாழ்க்கையில நான் தந்திரசாலி தான், நான் நல்லவன் இல்லை தான். ஆனாலும் என் வாழ்க்கையில எனக்குரியவற்றிலே 10 பகுதியை, என்னுடைய நேரம், என்னுடைய பொருள் ஆகிய இரண்டிலுமே 10 பகுதியை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும், எல்லாரும் இல்லை, 10 பகுதியை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கண்களை மூடி உங்களுடைய வலது கைகளை உயர்த்துங்கள். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். யாரு கண்ணை திறக்க வேண்டாம். கல்வாரி பலிபீடமே, கரைபோக்கும் திருரத்தமே, கல்வாரி பலிபீடமே, கரைபோக்கும் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேனையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேனையா. ஆண்டவரே, உயிருள்ள பலியா என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. என் குடும்பத்துல இருள், என் பொருளாதாரத்துல இருள், என்னுடைய அந்தரங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நிலைமை, என் கணவன் வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில, என் தொழிலில், என் விவசாயத்துல, நான் கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நிலைமை, என் குடும்ப சமாதானத்துல இருள் சூழ்ந்த நிலைமை, என்னுடைய தனிப்பட்ட உடல் நிலைமையில இருள் சூழ்ந்த நிலைமை,
என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய கணவன் வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நிலைமை, என்னுடைய உடல் ஆரோக்கியத்துல இருள் சூழ்ந்த நிலைமை, ஆண்டவரே இந்த நாளிலே என் வாழ்க்கையினுடைய இருள் சூழ்ந்த நிலைமை மாறுறதுக்கு நான் விரும்புறேன் ஆண்டவரே. நான் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையினுடைய இருள் சூழ்ந்த நிலைமை வர்றதுக்கு நான் விரும்புறேன் ஆண்டவரே. அதற்காக எப்படி யாக்கோபினுடைய வாழ்க்கையினுடைய இருள் மாறினதோ அதே போல என் வாழ்க்கையினுடைய இருள் மாறும்படி எனக்குரிய எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பகுதியை கொடுப்பதற்கு என்னை நான் தருகிறேன். என் நேரம், என் உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம், எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பகுதியை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். உண்மையாகவே ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்ற மட்டும் உங்களுடைய வலது கைகளை உயர்த்தி ஜெபிக்க போகிறேன். உண்மையிலேயே ஆயத்தமா இருக்கிறவன் சொல்றவங்க மட்டும். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளிலே யாக்கோபு தன்னை அர்ப்பணித்ததை போல இந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையினுடைய இருள் சூழ்ந்த நிலைமைகள் மாறி போக வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். இந்த இடத்துல யார் தங்களை பரிபூரணமாய் அர்ப்பணித்து இருக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திறந்த இருதயத்தோடு தன்னுடைய முழு ஆத்மாவோடு, முழு வலிமையோடு, முழு பலத்தோடு தன்னை உம்முடைய கரத்திலே சமர்ப்பித்திருக்கிற இந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், இந்த ஒவ்வொருவரையும் உங்க கையில தரேன்ப்பா, உங்க கல்வாரி ரத்தத்தினால மீண்டும் கழுவுங்க, மீண்டும் பரிசுத்தப்படுத்துங்க, மீண்டும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னையிலிருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே காணப்படக்கூடிய பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே சரிப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த குடும்பத்தை கைகளை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தினர் இந்த நாளிலே முடிவெடுத்து உங்க சமூகத்திலே அர்ப்பணித்து இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல பொருளாதார உயர்வு வேணும்னு சொல்லி, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல எனக்குரிய எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பகுதியை உமக்கு கொடுப்பேன்னு சொல்லி, என் நேரத்துல உழைப்புல 10ல் ஒரு பகுதியை கொடுப்பேன்னு சொல்லி அர்ப்பணித்து இருக்கிறார்கள். இவர்களை கனப்படுத்துவீரா. இந்த கைகளை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தரித்திர ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு வெளியே போ சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். உதவி செய்வீரா. பலத்த ஆளுக, பொருளாதார அனுகூலம், பொருளாதார செழிப்பு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற அந்த வாக்கு தத்தம் இந்த பிள்ளைகளுடைய சிரசிலே இறங்குவதாக, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இறங்குவதாக. வாசல்கள் திறக்கட்டும், நீ வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவாய்ன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நிறைவேறுவதாக. வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லி, தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி சொல்லுகிற உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளாய் இறங்குவதாக. இந்த பிள்ளைகள் மனம் விரும்புகிறதை இயேசுவின் நாமத்திலே பெற்றுக் கொள்வார்களாக. பொருளாதார வாசல்கள் திறக்கட்டும், ஆவிக்குரிய வாசல்கள் திறக்கட்டும், ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகட்டும். உமக்கென்று சொல்லி நேரங்களையும் நிமிஷங்களையும் 10ல் ஒரு பகுதியை கொடுக்கின்ற பொழுது நன்மை விளங்கப்படுவீராக. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இன்னும் நான் விஷயத்துக்குள்ளே வரல, மேலோட்டமா தான் போயிட்டு இருக்கிறேன். பொருளாதார ஆசீர்வாதம்ங்கிறது முதல்ல சொல்லிட்டேன், நாங்கள் தரித்திரத்தினுடைய எல்லையை ருசித்தவர்கள். கடன் வாங்காத ஆட்களை கேவலமா இருக்கும். போய் அடுத்தவங்கிட்ட போய் கைமாத்துக்கு நிற்கும் போது நம்ம ஏற்படக்கூடிய இந்த தலைக்குனிவுகள், அவமானங்கள் அவ்வளவு கேவலமான இருக்கும்.
அவ்வளவு கேவலமானதா இருக்கும். நாங்க எத்தனையோ உறவினர்களிடத்தில், இந்த இரத்த சம்பந்தமான உறவினர்களிடத்திலே கூட நாங்கள் அவமானப்பட்டிருக்கிறோம். இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் கூட எங்களுக்கு உதவாத சூழ்நிலைகள் இருந்திருக்கிறது. வேடிக்கையா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நிறைய சம்பவம். வீடியோ ஓடிட்டு இருக்கிறதுனால எனக்கு சில விஷயங்களை ஃப்ராங்கா பேச முடியல. இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களிடத்திலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் கடவுளுக்கு மனதார கொடுக்க ஆரம்பிப்போமோ, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறபடி நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற அந்த வாக்கு திட்டம் எங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறுகிறதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உயர்த்துவாருங்க, உடைய பிள்ளைகளை உயர்த்துவார். விஷயம் என்ன தெரியுமா? யாக்கோபு அர்ப்பணித்தார். இன்னைக்கு மீதியான நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க போகிறோம். இன்னைக்கு மீதியான நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஒன்று முதல்ல சொல்லிட்டேன், யாக்கோபு அர்ப்பணித்தார். ரெண்டாவது நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையை ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையாக மாறணும்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒளி பெற வேண்டும். நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும்.